என் தங்கச்சி ஒரு நாள் வந்து இட்லிக்கு வந்து ஒரு குருமா பண்ணியிருந்தா. உருளைக்கிழங்குலாம் எதுவுமே போடாம நான் செஞ்சிருக்கேன்டி அப்படின்னு சொன்னா. எப்படி இருக்குமோன்னு பயந்துட்டே சாப்பிட்டேன். ஆனா டேஸ்ட் உண்மையாலே சொல்றேங்க வேற லெவல்ல இருந்தது. உண்மையாலே அவகிட்ட இந்த காப்பி அடிச்சுதான் இந்த ரெசிபியை நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்திருக்கேன். இதுக்கு மிக்சர் ஜார்ல வந்து 1 கப் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். கூடவே வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 7 முந்திரி, 1/2 டீஸ்பூன் போல சோம்பு, 1/2 டீஸ்பூன் கஸ்கஸ் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு நான் 3 தக்காளி எடுத்திருந்தேன். சின்ன சின்ன தக்காளி தான் எடுத்திருந்தேன். அதையும் இதுல சேர்த்து நல்லா விழுத அரைச்சு எடுத்து ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கிட்டேன். குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கிட்டேன். மீடியம் சைஸ்ல 2 வெங்காயம் எடுத்து நீல வாக்குல நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாமே நல்லா துவண்டு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்ப அரைச்சு வச்சிருந்த விழுதை இதோட சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இது வந்து தண்ணியா வேணும்ன்றதுனால நான் வந்து 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதாவது 2 ஃபுல் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கெட்டியா வேணும்னா 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலரி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் போல விட்டு எடுத்துக்கிட்டேன். ப்ரெஷர் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிட்டு கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சுட சுட இட்லி தோசையோட பரிமாறும் போது உண்மையால சொல்றேங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பை.